வெல்கம் டு மிஜுலா சமையலருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க. இது சேமியா ஜவ்வரிசி பாயசம் தாங்க. இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்ன நீங்கள் மிஜுலா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் அரை கப் ஜவ்வரிசி நான் மெஷர் பண்ணி இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டம்ளரில் மெஷர் பண்ணாலும் சரி, கப்பில் மெஷர் பண்ணாலும் சரி, அதே இதை மெஷர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கப்பில் 1.5 கப் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். விட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சு, வெயிட் ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சைட் பை சைட் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை சேர்த்திடலாம். இது கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்திடலாம். ஏன் குழந்தைகளுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா லைட்டாக சேர்த்துனா போதும். இல்லை ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தாங்க. இப்போ இது லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழத்தையும் இதில் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு இந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா பலூன் மாதிரி வீங்கி வரணும், அந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. அது வதங்கின பிறகு நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ குக்கரையும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், விசில் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஜவ்வரிசியை நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு சேமியா சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தான் நம்ம சேமியா சேர்த்தணும். நான் அரை கப் மெஷர் பண்ணி ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு சேர்த்துனேன். ஸோ அதே அளவு அரை கப் மெஷர் பண்ணி இப்போ சேமியா சேர்த்திக்கிறேன். நீங்கள் உப்புமா கிச்சடிக்கெலாம் செய்கிற அந்த சேமியாவை சேர்த்த வேணாம். பாயசம்க்குன்னே தனியாக கொஞ்சம் ஸ்டிஃபாக வெர்மிசெல்லின்னு விற்கும், அதை சேர்த்திக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் பாயசம். உங்களுக்கு சேமியாவும் வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் விட வேண்டாம், ஜஸ்ட் மூடி மட்டும் போடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம சேமியா நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஜீனி சேர்த்திக்க போகிறோம். ஜீனி நான் அதே கப்லேயே மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது எவ்வளோன்னா 1 கப்பு குவிசலாக எடுத்த ஜீனிங்க. அரை கப் ஜவ்வரிசி, அதே அரை கப் சேமியா, இப்போ 1 கப் ஜீனி சேர்த்திருக்கேன். இது ஜீனி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ரொம்ப ஸ்வீட்னிங்காக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கோங்க. இல்லை இதுவே எனக்கு தித்திப்பாக இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்தணும். தேங்காய் என் குழந்தைகளுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கம்மியாகவே சேர்த்திக்கங்க. ஆனால் தேங்காய் சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனாகவும் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை சேர்த்தி கிளறி விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும், அதை இப்போ சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் சேர்த்திட்டு இதை நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு ரொம்ப நேரம் அதிகமாக அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்தணும். ஆனால் பால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பால் சேர்த்த போகிறோம். இப்போ இந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் வதக்கணும் இல்லையா, அப்போவே நீங்கள் ஏலக்காய் வேணும்னாலும் சேர்த்து வதக்கலாம். பட் நான் ஏலக்காவை நெய்யில் வதக்கி பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நான் கடைசியாக சேர்த்துக்க போகிறேன். அப்போ ஃப்ளேவர் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 1 to 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற பாலாக சேர்த்த வேணாம், ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பாலாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன்னு. இது நெய்யில் வறுத்து ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். ஐ மீன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்த்துனீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. குழந்தைங்க இதை எதையும் ஒமிட் பண்ண மாட்டாங்க. ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி தூளாக சேர்த்திட்டிங்கன்னா குழந்தைங்க எதையும் எடுத்து போட மாட்டாங்க, அதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு வாயிலையும் தட்டுப்படாது, நல்லா பொடிச்சிரும்.
இந்த மாதிரி நெய்யில் வதக்கி போட்டிங்கன்னா இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டோம்னா நம்ம பாயசம் ரெடி. நம்மளோட சேமியா ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேங்க, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சுகர் கூட்டியோ குறைச்சோ வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.